Hi students, welcome to நம்ம tuition 10th maths important sum பார்க்கலாம். A right circular cylindrical container of base radius 6 cm and height 15 cm is full of ice cream. The ice cream is to be filled in cones of height 9 cm and base radius 3 cm having a hemispherical cap. Find the number of cones needed to empty the containers. இப்போ இவங்க ஹைட்டு ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கோனுக்கும் ஹெமிஸ்பியரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ சிலிண்டருக்கு ரேடியஸ் என்னது 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் வியோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். பை இன்டூ ஆர் என்னது 6, அதை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஸ்கொயர் போட்டிருக்காங்களா, அப்போ 6 இன்டூ 6 இன்டூ ஹைட் என்னது 15. இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கோனுக்கு வந்து ரேடியஸ் என்ன? ஆர் வந்து 3 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 9 சென்டிமீட்டர். R1 H1 ஏன் போட்டிருக்காங்க? ஹெமிஸ்பியரும் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம அதுக்கு R2 எடுத்துக்கிறோம், இதுக்கு R1 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோனுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரிக்கல் கேப். இதுக்கு இப்போ கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதனால் R1 H1ன்னு எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 2/3 பை ஆர் கியூப். ஓகேவா? இப்போ வந்து 1/3 பை ஆர் என்ன ஹெச்னு தெரியும். ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 இன்டூ 3, ஹெச்சோட வேல்யூ 9 ப்ளஸ் 2/3 பை அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கும் ஆர் வந்து 3 தான். 3 வந்து கியூப்ன்றதுனால 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இந்த 3 இந்த 3யும் கேன்சல் ஆகும், இந்த 3 இந்த 3யும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்கு? பை ரெண்டுத்துலையுமே இருக்கிறதுனால நான் காமனாக எடுத்திருக்கேன். 3 இன்டூ 9 என்னது 27, ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ் போட்டிருக்கேன். 2 3s are 6, 6 3s are 18, அதனால போட்டிருக்கேன். 27 + 18 பண்ணால் 45 பை. இப்போ நம்பர் ஆஃப் கோன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ அதோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் பை வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோனு. முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா வால்யூம் ஆஃப் கண்டெய்னர், அதை எடுத்து எழுதுங்க. பை இன்டூ 6 இன்டூ 6 இன்டூ 15 பை, இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆன்சர், அதை எடுத்து எழுதுங்க. 45 பை பை. பையும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 15 அடிக்கலாமா? 15 3s are 15 1s are. அப்போது 3 2s are கேன்சல் பண்ணலாமா? 2 6s are 2 இன்டூ 6, அது மட்டும்தான் இருக்குது பேலன்ஸ். நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். 2 6s are 12. அப்போ நம்பர் ஆஃப் கோன்ஸ் என்னது? 12. இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஐஸ்கிரீம் சம்மு எப்போவுமே கேட்பாங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் மாற்றி எழுதிட்டிங்கன்னா ஆன்சரே தப்பாகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.